வந்து கடவுள வொர்ஷிப் பண்றோம். ஓகேவா? ஆனா வந்து மனுஷன வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோமா? அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு போறோம். ஆனா வந்து வீட்ல வந்து அம்மா கிட்ட வந்து மூஞ்ச குடுத்து பேசுறோமா? இப்ப வீட்ல வந்து கிளீன் பண்றாங்கல்ல, கிளீன் பண்ண செர்வன்ட் வர்றாங்க. அவங்க கிட்ட வந்து ஈக்குவலா சமமா பேசுறோமா? பேசாட்டி கூட பரவால்ல. ஓட்ட பொறுக்குற உனக்கு எதுக்கு மரியாதை? அந்த மாரி ஏதாச்சும் காயப்படுத்தும்படி வார்த்தைகள விடாம இருக்கிறோமா? ஆனா இதெல்லாம் பண்றோம். பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ கடவுள போய் தேடுறோம். இட் மீன்ஸ் we are treating the people like a garbage and worshipping the God at the same time. அப்படின்னா வந்து இப்போ கடவுளோட கண்ல போய் படணும். அவருக்கு வந்து சீன் கிரியேட் பண்ணணும். அவர் கிரியேட் பண்ண மனுஷனே வந்து நம்ம வந்து மதிக்க மாட்றோம். ஆனா வந்து போய் நம்ம கடவுள தேடுறோம். ஆனா வந்து கூட இருக்கிற மனுஷனே வந்து கேவலமா ட்ரீட் பண்றோம். சோ இந்த கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் மைண்ட் செட்ன்றது வந்து தேவையா? ஏன்னா வொர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் whatever religion you belong to be. So I'm not mind about it. Worship starts with how you treat the மனுஷனை எப்படி ட்ரீட் பண்றோமோ அதுதான் வந்து நீங்க எந்த வித மதம் you might be belong to a Christian, Hindu, Muslim, Sikh, whatever religion you belong to be. So that's not a big worship always starts with how you treat the people.